வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்காசை சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு வர அங்க ஏற்கனவே ஸ்ருதியோட அம்மா சுதா ஒரு பஞ்சாயத்தை கூட்டி நடத்திக்கிட்டு இருக்காங்க. விஜயா எப்பவும் போல கருணா பின்னான்னு பேசிட்டு இருக்க மீனாவுக்கு கோபம் வந்துருது. நாங்க ஏற்கனவே பல பிரச்சனையில இருக்கோம், இதுல இவங்க வேற இப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு மீனா ரொம்பவே வேகமா பேச எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க. ஸ்ருதி, நான் உங்க அம்மாவை இப்படி பேசுறேன்னு சங்கடப்படாதீங்க. இவரு எந்த தப்புமே பண்ணலன்னு மீனா சொல்ல, தப்பே பண்ணாமலா போலீஸ் இவரையும் காரையும் எடுத்துட்டு போயிருப்பாங்க? கார்ல போய் போலீஸே இடிக்க பார்த்திருக்காருன்னு ரோஹிணி மனசாட்சியே இல்லாம பேசுறாங்க. ரோஹிணி, உண்மை என்னன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்காதீங்க, வேண்டாம் அப்படின்னு மீனா வார்ன் பண்ண, அதான் நாங்க எல்லாரும் கண்ணால பார்த்தோமே, இதுக்கு மேலே இவன் மேல தப்பில்லைன்னு சொல்ல போறாங்களா அப்படின்னு மனோஜ் சொல்ல, கண்ணால பாக்குறது எல்லாமே உண்மை ஆயிடாது அப்படின்னு மீனா சத்தம் போட்டுட்டு இருக்க, மனோஜ் முதல்ல அவங்கள பேச விடுங்கிறாரு ரவி. அண்ணி, நீங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கன்னு அவர் சொல்ல, டேய், அவன் செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்கு இவ ஏதாவது காரணம் சொல்லி தப்பிக்க வைப்பா அப்படின்னு விஜயா குறுக்க பூந்து சொல்ல, ஆண்டி, எப்பவுமே ஒருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்காமயே நீங்க திட்டிக்கிட்டே இருக்கீங்க. முதல்ல மீனா என்ன நடந்ததுன்னு சொல்லட்டுங்கிறாங்க ஸ்ருதி. நீங்க சொல்லுங்க மீனான்னு சொல்ல, என்ன சொல்றது ஸ்ருதி, எல்லாம் எங்க தலையெழுத்துன்னு தான் சொல்லணும். ஏற்கனவே அந்த டிராபிக் போலீஸ்க்கும் இவருக்கும் அடிக்கடி சண்டை வரும். அந்த போலீஸால தான் இப்ப இந்த பிரச்சனையே வந்திருக்குன்னு மீனா சொல்லிட்டு இருக்கும்போது, பிரச்சனை பண்ணினதே இவன் தானே, போலீஸ் வண்டியிலேயே போய் இடிச்சிருக்கான் அப்படின்னு மனோஜ் சொல்ல, இவர் ஒன்னும் யாரையும் போய் இடிக்கணும்னு போகல. சொல்ல போனா இன்னைக்கு இவருக்கு தான் ஏதாவது ஆகியிருக்கும். கார்ல போகும்போது கார்ல பிரேக் பிடிக்காம போய் அப்படின்னு மீனா உடைஞ்சு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ரோஹிணி ஃப்ராடு, ஓ சிட்டி இததான் பண்ணினானான்னு யோசிச்சுட்டு நிக்குது. எல்லாரும் திகைச்சு போய் பார்த்துட்டு இருக்க, என்ன நீ சொல்றீங்க, பிரேக் பிடிக்கலையான்னு ரவி கேட்க, ஆமா ரவி, இவர் காரை பிரேக் பிடிக்காம போயிருக்கு. அப்ப ஸ்கூல் பசங்க வண்டி ஒண்ணு எதிரில வந்திருக்கு. இவரு அந்த வண்டியில போய் இடிச்சிடக்கூடாதுன்னு தான் காரை அப்ப திருப்பி இருக்காரு. அப்ப அங்க நின்னுட்டு இருக்க போலீஸோட வண்டியில போய் இடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா நடந்தது எதையுமே விசாரிக்காம இவர் மேல இருந்த கோவத்துல அந்த போலீஸ் இத இப்படி பெரிய பிரச்சனை ஆக்கிட்டாரு. மத்தபடி இவர் மேல எந்த தப்புமே இல்ல. இவரால இந்த குடும்பத்துக்கு எந்த அவமானமும் நடக்கல. இது எதுவுமே தெரியாம அங்க இருந்த யாரும் அறிவில்லாம வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க, அந்த அறிவு கெட்ட சுதா திரு திருன்னு முழிக்கிறாங்க. அந்த அறிவு கெட்ட ஜென்மம் நீதானாமாங்கிற மாதிரி ஸ்ருதி அவங்க அம்மாவை பாக்குறாங்க. ஸ்ருதி, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க அம்மா உங்களையும் ரவியையும் இந்த வீட்ல இருந்து பிரிச்சு தனியா கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அதனால ஏதாவது சின்ன காரணம் கிடைச்சா கூட இங்க வந்து பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு மீனா சொல்ல, ஒண்ணுமே தெரியாத அப்பாவே சுதா, பாத்தியா ஸ்ருதி, இவன் என்ன சொல்றான்னு, நான் உன்னை பிரிச்சு கூட்டிட்டு பாக்குறேனா, எனக்கு என்ன ஆசையா நீங்க தனியா வரணும்னு. இந்த குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே தான் இருக்கு, அதெல்லாம் பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? இந்த ரவுடி இது என்ன புதுசாவா பண்றான்னு முத்துவ பார்த்து சுதா சொல்ல, வேணாங்க, அவரை ரவுடின்னு சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, அப்புறம் நான் ஏதாவது சொல்லிடுவேன்னு ரொம்பவே கோவமா கத்துறாங்க மீனா. ஏய், என்னடி சொல்லுவ, பெரியவங்க கிட்ட மரியாதை இல்லாமன்னு விஜயா குறுக்க வந்து கேட்க, மரியாதை குடுக்கற மாதிரி பேச சொல்லுங்க அத்த அப்படின்னு மீனா பதில் சொல்ல, அவங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு, இவன் என்ன புதுசாவா இப்படி பண்றான் அப்படின்னு விஜயாவும் பதிலுக்கு கத்த, அத்தை என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, இவரு காரு பிரேக் பிடிக்காம போயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவருக்கு இவருக்கு ஏதாவது அடிபட்டு இருந்தா என்ன பண்ணிருக்க முடியும்? அத பத்தி இந்த வீட்ல யாருக்குமே அக்கறை இல்லையா? இவரு எப்படி போனாலும் பரவாயில்லையா? இவர் என்ன இந்த வீட்டு எதிரியா? இந்த குடும்பத்துல ஒருத்தரு. ஒருவேளை கார் இடிச்சு இவருக்கு ஏதாவது ஆயிருந்தா அப்ப எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும்லன்னு கேட்டுட்டு மீனா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. முத்து நடத்த அதிர்ச்சியில இருந்து வெளியே வர முடியல, அப்படியே அமைதியா நின்னுட்டு இருக்காரு. கடவுள் அருளால அப்படி எதுவும் நடக்காம உயிர் தப்பிச்சு வந்திருக்காரு. ஆனா இவரை குற்றவாளி மாதிரி நிக்க வச்சு எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. இவர் உயிர் இங்க யாருக்கும் முக்கியம் இல்லல்ல அப்படின்னு மீனா கேட்க, ஆளுக்கு ஒரு ரியாக்ஷன்ல அவங்க ரெண்டு பேரையுமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஸ்கூல் வண்டியில இடிக்க கூடாதுன்னு திருப்புனாராமா, பெரிய ஹீரோ இவரு. ஏன் அப்படியே போலீஸ் வண்டி இடிக்காம போக வேண்டியது தானே? டிரைவிங்க பத்தி பெருசா பேசுவான், அது முடியலையா உன்னால? சும்மா ஏதாவது கதையை சொல்லிக்கிட்டு ஃபுல்லா குடிச்சிட்டு போய் இடிச்சிருப்பான்பா அப்படின்னு பெரிய சயின்டிஸ்ட் மனோஜ் சொல்ல, டென்ஷன் ஆகுற அண்ணாமலை, நிறுத்துடா, ஏதாவது பேசுனேன்னா ஓங்கி அரைஞ்சிடுவேன் அப்படின்னு கத்த, எல்லாருமே கொஞ்சம் பயத்தோட எழுந்து நிக்கிறாங்க. உடனே விஜயா வரிஞ்சு கட்டிட்டு வர்றாங்க. ஏங்க, தப்பு பண்ணத அவன் அவனை திட்டாம இவங்கிட்ட போய் அப்படிங்க, ஏய் நீ வாய் மூடு, அவன் உயிர் பொழைச்சு வந்திருக்கிறான், அது உங்களுக்கெல்லாம் பெருசா தெரியலையா?
அப்படி என்ன அவன் உங்களுக்கெல்லாம் வேண்டாதவன் ஆயிட்டான்? கேட்ட உடனே எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி நடுங்கிடுச்சு. அவனுக்கு ஏதாவது ஆயிருந்தா ஏன் உயிர் நின்னு இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, இப்ப எல்லாரோட கவனமும் அண்ணாமலை மேலதான் இருக்கு. என்னடா இப்படி பேசுறாருன்னு. நான் மீனா சொல்றத நம்புறேன். தன்னோட உயிரை பத்தி கூட கவலைப்படாம ஒரு குழந்தைக்கு கூட ஒண்ணும் ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சிருக்கிறான். அதுதான் அவன் குணம். அதுதான் முத்து. அவனை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, எல்லாருமே ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டு இருக்காங்க. முத்து ரொம்பவே நெகிழ்ந்து போக ஆரம்பிக்கிறாரு. ஆளுக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. யாராவது முத்துவ பத்தி மீனா சொன்ன மாதிரி அக்கறைப்படுறீங்களா? ஏன் விஜயா, உன் புள்ள தானே அவன். இப்படி ஆயிருச்சுன்னு சொல்றான். ஏதாவது அடிபட்டுருச்சான்னு ஒரு வார்த்தை உன்னால கேட்க முடியுதா? மீனா சொன்னதை நான் அப்படியே நம்புறேன். அவ பொய் சொல்ல மாட்டா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அது என்னமோ உண்மைதான். அவ பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாதான். இந்த வீட்டுலதான் கதை கதையா பொய் சொல்றதுக்கு நிறைய ஆளுங்க இருக்காங்களே அப்படின்னு டாபிக்க திருப்பி கிடைச்ச கேப்ல ரோஹிணிய கழுவி ஊத்துறாங்க விஜயா. திருட்டு ரோஹிணியோட முகம் அப்படியே விழுந்து போயிடுது. அப்பா, நீங்க சொல்றது சரிதான்ப்பா. முத்து எப்பவுமே தன்னை விட அடுத்தவங்கள பத்தி தான் அதிகமா யோசிப்பான். ஸ்கூல் பசங்களை இடிச்சிடக்கூடாதுன்னு தான் திருப்பி இருப்பான். அது உண்மையாதான் இருக்கும். டேய் முத்து, உனக்கே தான் ஆகல அப்படின்னு முத்துவோட கைய புடிச்சிட்டு ரவி வந்து கேட்க, இல்லடா அப்படிங்கிறாரு முத்து. முத்து, உண்மையிலேயே நீங்க பண்ணினது ஒரு ஹீரோவுக்கான விஷயம்தான் முத்து. வி ஆர் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ அப்படின்னு முத்துவோட கைய ஸ்ருதி எடுத்து ஷேக் ஹேண்ட் கொடுக்குறாங்க. இதுல எல்லாரை விட ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறது சுதா தான். என்ன ஸ்ருதி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? இவங்க சொல்றத நம்புறியா நீ? அவன் பண்ணின தப்ப பத்தி ஊரே பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சுதா கேட்க, சம்மந்தி, என் பையன் எந்த தப்பும் பண்ணல. அவன் நல்லதுதான் பண்ணியிருக்கான். அவனால எந்த அவமானமும் வந்துடல. ஆனா மீனா சொன்ன மாதிரி இந்த வீட்டுல ஒரு சின்ன கீறல் விழுந்தா கூட நீங்க வந்து நிக்கிறீங்க. முத்துவ பத்தி தப்பா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இந்த வீடு உங்க பொண்ணு வாழ வந்த வீடு. இதுல என்ன பத்தியோ எங்க வீட்டுல இருக்கவங்கள பத்தியோ ஏதாவது ஒரு சின்ன குறை சொல்லியிருப்பாளா உங்க பொண்ணு? நான் இப்ப சொல்றேன், ஸ்ருதி நிச்சயமா சொல்லியிருக்கவே மாட்டா. ஏன்னா சுருதி இந்த வீட்டுல நல்ல மருமகளா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா. எல்லாத்தையும் அனுசரிச்சு போறா. சந்தோஷமாவும் இருக்கா. ஆனா நீங்க தொட்டதுக்கெல்லாம் குறை சொல்றத பார்த்தா மீனா சொல்ற மாதிரி இவங்க 2 பேரையும் பிரிச்சு கூட்டிட்டு போறதுதான் உங்க நோக்கமா தெரியுது அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அப்பாவிய முகத்தை வச்சுக்கிட்டு, என்ன சம்பந்தி நீங்களும் இப்படி சொல்றீங்க? என் பொண்ணை இந்த வீட்டுல சந்தோஷமா வாழணுங்கிற அக்கறையில தான் நான் வந்து கேக்குறேங்கிறாங்க சுதா. ஆன்ட்டி, இப்ப அவ சந்தோஷமா வாழலன்னு உங்ககிட்ட வந்து சொன்னாலா அப்படின்னு ரவி கேட்க, சுதாவுக்கு பதில் இல்ல. இங்க பாருங்கம்மா, அப்படியே உங்களுக்கு அவங்கள கூட்டிட்டு போகணும்னு ஆசை இருந்தா, ரவிக்கும் ஸ்ருதிக்கும் இந்த வீட்டை விட்டு போகணும்னு ஆசை இருந்தாலும் தாராளமா கூட்டிட்டு போங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல அத பத்தி. அதை விட்டுட்டு எங்க வீட்டு பிரச்சனைக்கெல்லாம் நீங்க வந்து தலையிடக்கூடாது அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, சுதாவுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. ஆண் அப்படியே நிக்க, மம்மி அப்படின்னு ஸ்ருதி அவங்க அம்மா கைய புடிச்சு கொஞ்ச தூரம் கூட்டிட்டு வந்து, எந்தனே இங்க செய்யினது, எப்போதும் எந்தெങ്കിലും ப்ராப்ளம் உண்டாக்கி விட வருன்னு அப்படின்னு ஸ்ருதி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க இங்க? எந்த பிரச்சனைனாலும் வந்து நிக்கிற. நானும் ரவி இந்த வீட்டை விட்டு வரணுங்கிறதா உன்னோட விருப்பமா அப்படின்னு கேட்க, நீ என்னடி இப்படி பேசுற? நான் அப்படி ஒன்னெல்லாம் யோசிக்கவே இல்ல. எனக்கு நீ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, நான் இங்க சந்தோஷமா இல்லைன்னு உங்ககிட்ட சொன்னேனா? எப்படி நீயே இதெல்லாம் முடிவு பண்ணிக்கிற அப்படின்னு ஸ்ருதி கேட்க, எப்ப பார்த்தாலும் பிரச்சனை நடந்துட்டு இருக்க ஒரு வீட்ல நீங்க எப்படி சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, நான் உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணேனாமா அப்படின்னு ஸ்ருதி கேட்க, உன்னை குறிச்சு நானு யோசிக்கிறது தப்பான்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. நீ யோசிக்கவே வேண்டாம். நான் இங்க சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு ஸ்ருதி மலையாளத்திலேயே பேசிக்கிட்டு இருக்க. எல்லாரும் ஏஷியா நெட் டிவியை பாக்குற மாதிரி ஆன்னு பாத்துட்டு இருக்காங்க. ஏய், என்னடா இவங்க ஏதோ தெலுங்குல எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு விஜயா மனோஜ் கிட்ட மெதுவா கேட்க, அம்மா அது மலையாளமா அப்படின்னு அவரு சொல்ல, ஓ, எனக்கு எங்க அது புரிய போகுது அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க. உன்னோட வாழ்க்கையில நான் வந்து கேட்டேன் பாரு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, அதுக்கும் ஒரு எல்லை இருக்குமா? நானும் ரவியை இந்த வீட்டை விட்டு வருவோன்னு நீ கனவு கூட காண வேண்டாம். அது ஒரு நாள் நடக்காது அப்படின்னு ஸ்ருதி சொல்லிக்கிட்டு இருக்க. மெதுவா பக்கத்துல வர்ற விஜயா, அட இருமா, நீ பாட்டுக்கு புரியாத பாஷையில சம்மந்தி கிட்ட சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க. நீ எங்களை திட்டுறியா அவங்கள திட்டுறியான்னு எங்களுக்கு புரியல அப்படின்னு வாலண்டியரா வந்து வண்டியில ஏறாங்க. என்னதான் சம்மந்தி திட்டுறா? அவ சந்தோஷமா தான் இருக்காளாம். லிமிட்ல இரு, இங்க வந்து என்ன கேள்வி கேட்காதன்னு சொல்றா அப்படின்னு சுதா சொல்ல, என்னம்மா அம்மா கிட்ட போய் இப்படி எல்லாம் பேசுற? உன் வாழ்க்கையில அக்கறைப்படுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லையா அப்படின்னு விஜயா நோஸ்கட் வாங்குறதுக்கு ரெடியா கேட்டுட்டு இருக்காங்க. அம்மா அப்படின்னு ரவி கூப்பிட எல்லாரும் ரவிய பார்த்து திரும்புறாங்க.
உரிமை இருக்கு. ஆனா அதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. இங்க பாருங்க ஆன்ட்டி, நீங்க ஸ்ருதியோட அம்மாங்கிறதுனால தான் நான் சைலண்டா இருக்கேன். எங்க வீட்டு விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு ரவி மூஞ்சில அடிச்ச மாரி சொல்லிட விஜயாவோட முகம் அப்படியே கருத்து போகுது. டேய் ரவி, என்னடா நீ? அப்படின்னு விஜயா பாஞ்சுகிட்டு வர, வேணாம் சம்மந்தி. இது நம்ம குடும்பங்கிற உரிமையில தான் நான் வந்து பேசினேன். ஆனா என் பொண்ணுக்கு அது பிடிக்கலன்னு எப்பவும் விடுற டைலாக் அவங்க விட, ஆ ஐயையோ! அப்படியெல்லாம் நீங்க நினைக்காதீங்க சம்மந்தி. டேய் ரவி, நீ சும்மா இரு. இந்த வீட்டோட ஒரே கௌரவமான சம்மந்தி இவங்க தான். ஏற்கனவே ஒருத்தர் அல்ப ஆயுசுல போயிட்டாரு. பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிட்டு வந்த ஃப்ராடோட அப்பா எப்ப போனாருன்னே தெரியல. டேய், அவங்க அம்மா நல்லதுக்கு தானேடா சொல்றாங்க அப்படின்னு ரவிக்கு அட்வைஸ் பண்ணி எல்லாரையும் குத்தி காட்டி முடிச்ச விஜயா, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு வழிஞ்சுகிட்டு சொல்ல, இல்லங்க நான் கிளம்புறேங்கிறாங்க சுதா வெறப்பா. என் பொண்ணே என்ன புரிஞ்சுக்கல, எனக்கு எதிரா பேசுற அளவுக்கு அவளை மாத்திட்டீங்க அப்படின்னு சுதா அதுலயும் ஒரு குத்தம் கண்டுபிடிக்க, இங்க பாருங்க, யாரு யாரையும் மாத்தல. அவங்க அவங்க மனசுல பட்டத பேசுறாங்க. இந்த வீட்ல எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல கோவத்தை அடக்கிக்கிட்டு, ரொம்ப சந்தோஷங்க. எனக்கு தான் எந்த உரிமையும் இல்ல. நான் வர்றேன்னு சுதா கிளம்ப, சம்மந்தி அப்படின்னு மெதுவா விஜயா நீட்டி முழக்கிட்டு இருக்காங்க. சுதா கிளம்பி போய்கிட்டே இருக்காங்க. விஜயா, ஏற்றத்தாழ்வ பார்த்து பழகுறதே உனக்கு வழக்கமா போச்சு. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மீனாவோட அம்மாவும் ஸ்ருதியோட அம்மாவும் ஒண்ணுதான் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அது எப்படி 2 பேரும் ஒண்ணு ஆவுவாங்க அப்படின்னு விஜயா கேட்க, இங்க பாரு விஜயா, நம்ம பசங்களையும் மருமகள்களையும் வச்சுக்கிட்டு நான் எதுவும் சொல்ல வேணான்னு பாக்குறேன். கவனத்துல வச்சுக்கோன்னு அவரு சொல்ல, "ம், ம்" அப்படின்னு உடனே உள்ளர போயிடுறாங்க விஜயா. முத்து, உன் மேல எந்த தப்பும் இல்ல. கவலைப்படாத. எதையும் மனசுலயும் வச்சுக்காத. சரி, கார் எடுத்துட்டு போனாங்கன்னு சொன்னியே, என்ன ஆச்சுங்கிறாரு அண்ணாமலை முத்துக்கிட்ட வந்து. அப்பா, அத ஸ்டேஷன்ல புடிச்சு வச்சுக்கிட்டாங்கப்பா. அது ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா, எப்படி எடுத்துடலாம். ஆனா லைசன்ஸ கேன்சல் பண்ணிட்டாங்கப்பா. கொஞ்சம் மாசத்துக்கு கார் ஓட்ட முடியாது. கார் ஓட்டாம என் பொழப்பு எப்படிப்பா நடக்கும் அப்படின்னு முத்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்க, ரூம்குள்ள போயிட்டு இருந்த விஜயா அப்படியே நின்னு, அப்ப இந்த வேலையும் போயிடுச்சா அப்படின்னு வன்மத்தோட கேட்க, மீனா அண்ணாமலை 2 பேருமே அவங்கள முறைக்கிறாங்க. எனக்கு என்னங்கிற மாதிரி அவங்க உள்ளர போயிடுறாங்க. டேய், உன் மேல தப்பு இல்லடா, ஸ்டேஷன்ல வந்து நான் பேசுறேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, இல்லப்பான்னு முத்து சொல்லிட்டு இருக்க, இல்லங்க மாமா, வேண்டாம் மாமா, எவ்வளவு சொல்லியும் ஸ்டேஷன்ல கேக்குற மாதிரி இல்ல. நான் பூ போடுற இன்ஸ்பெக்டர் வீடு ஒண்ணு இருக்கு, அங்க போய் நான் உதவி கேட்டு பாக்குறேன் அப்படின்னு மீனா சொல்ல, சரி கேட்டு பாரு, அவங்க என்ன சொல்றாங்கன்னு என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, சரிங்கப்பா, நாங்களே எப்படியாவது லைசன்ஸ் வாங்க பாக்குறோம்ப்பா அப்படின்னு முத்து சொல்ல, சரி ஒன்னும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு மகனோட கைய பிடிச்சு ஆறுதல் சொல்லிட்டு அண்ணாமலையும் போறாரு. மீனா, முத்து, என் அம்மா வந்து பேசுனதுக்கெல்லாம் நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, பரவாயில்லங்க, நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அதுவே போதுங்கிறாங்க மீனா. ஸ்ருதி அங்கிருந்து போக ரவியும் பின்னாடியே போயிடுறாரு. அவங்க போனதுக்கு அப்புறம் மனோஜ் போயிடுறாரு. ரோஹிணி அவங்க 2 பேரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு உள்ளர போறாங்க. முத்து ரொம்பவே நொந்து போய் ஒரு சோஃபால உட்காந்துக்க அவருக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு மீனா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க சிட்டியோட ஆபீஸ்ல, அப்ப அவனுக்கு ஒன்னும் ஆகல, அவன் யாரையுமே இடிக்கல அப்படிதானேன்னு கேட்டுக்கிட்டு 2 அல்ல கையையும் பட்டு பட்டுன்னு அடி போட்டுட்டு இருக்காரு. அண்ணே அண்ணே, அடிக்காதீங்கண்ணே அடிக்காதீங்கண்ணேன்னு 2 பேரும் கத்திட்டு இருக்க, 2 பேரையும் சப்பு சப்புன்னு அடிச்சு கால்ல போட்டு மிதிச்சிட்டு இருக்காரு சிட்டி. கொஞ்ச நேரம் பாத்துக்கிட்டு இருந்த பிஏ, விடு சிட்டி விடு, வா, அவங்கள ஒண்ணும் பண்ண வேணாம் வா அப்படின்னு சிட்டியோட கைய புடிச்சு இழுத்துக்கிட்டு வர்றாரு. இதுக்காடா உங்களை அனுப்புனேன், அப்படி நல்லா ஸ்பீடா ஓட்டுற மாதிரி அவனை டென்ஷன் பண்ணி விடுங்க, ஏதாவது பிரச்சனை பண்ணி விடுங்கன்னு தானேடா உங்களை அனுப்பினேங்கிறாரு சித்தி. அண்ணே, டென்ஷன் பண்ணனாலதான் காரை வேகமா ஓட்டி போலீஸ்காரன் பைக்ல இடிச்சிட்டான் அப்படின்னு ஒரு அல்லக்கை சொல்லிட்டு இருக்க, சரி விடு சிட்டி அப்படின்னு பிஏ சொல்ல, சமாதானம் ஆகாத சிட்டி கோவமா வந்து அவர் சேர்ல உட்கார்றாரு. சிட்டியும் உட்கார ஆப்போசிட்ல உட்கார்ற பிஏ, அதான் அந்த போலீஸ்காரன் பைக்ல இடிச்சிருக்கான்ல, போலீஸ் சும்மா விட்டுருவாங்களா, அவன் காரை கொடுக்காம கேஸ போட்டு கோர்ட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க அப்படின்னு பிஏ சொல்ல, அவன் ஃபைன் கட்டிட்டு வெளியில வந்துருவான், இதுக்கா நான் இவ்வளவு பண்ணேன், தப்பிச்சிட்டான் அப்படின்னு டேபிள்ல குத்திட்டு இருக்காரு சிட்டி கோவத்தோட. அவன் வேணா தப்பிச்சிருக்கலாம், ஆனா அவனை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போயிட்டாங்க, கண்டிப்பா இது பெரிய பிரச்சனையாகும்னு ஒரு அல்லக்கை சொல்ல, சரி விடு, இந்த தடவை அந்த முத்து தப்பிச்சிட்டாலும் அடுத்த தடவை அவனை பெரிய லெவல்ல மாட்டி விடுவேன். டேய், உங்க 2 பேரையும் அவன் பாத்திருப்பான், 1 மாசத்துக்கு அவன் கண்ணுல படாத மாதிரியே இருங்க, வேற ஏதாவது பிளான் போட்டு அவனை பாத்துக்கலான்னு சிட்டி சொல்றாரு. சரிங்கண்ணே அப்படின்னு 2 அல்லக்கையும் சொல்லிட்டு இருக்க, அண்ணே
அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு ஒரு மஷ்ரூம் தலைய உள்ளார வர்றாரு. "டேய் வாடா" அப்படின்னு கூப்பிட, "அண்ணே எப்படிண்ணே இருக்கீங்க?" அப்படின்னு அந்த மஷ்ரூம் தல கேட்க, "நல்லா இருக்கேன்டா." "ஆமா, என்ன ரொம்ப நாளா ஆளையே காணோம்னு கேக்குறாரு." "நீ தான் எங்கள விட்டுட்டு நீ ஜெயிலுக்கு போயிட்டியேன்னு." "அது எங்களுக்கு கஷ்டமா போச்சுண்ணேன்னு" அந்த மஷ்ரூம் சொல்ல, "ஏய் நான் ஜெயிலுக்கு போனா உனக்கு என்னடா கஷ்டம்னு கேக்குறாரு சித்தி. "செலவுக்கு பணம் இல்ல அப்படிதானேன்னு" சித்தி கேட்க, "அப்படிலாம் இல்லண்ணே. உன்னை பார்க்க முடியாம போச்சுல்லண்ணே." "அண்ணே நமக்கு தான் தொழில் கையிலயே இருக்கேன்னு." அப்படிங்கிற மஷ்ரூம் தல பாக்கெட்ல கைய விட்டு ஒரு ஜுவல் எடுத்து சித்திகிட்ட குடுக்குது. வாங்கி அதோட வெயிட் எல்லாம் பாக்குற சித்தி, "என்னடா இதுன்னு?" கேக்குறாரு. "ஆமாண்ணே, வேற என்னண்ணே பண்றது? நீயும் இல்ல, நான் வருமானத்துக்கு என்ன பண்றது? அதான் ஒரு சேட்டு பொம்பளை கிட்ட இருந்து அடிச்சுட்டேங்குது மஷ்ரூம் தல." "டேய் அவங்க இந்த மாதிரி நகையெல்லாம் போட மாட்டாங்களேடா." "டேய் பொய் சொல்லாதன்னு" சித்தி கேக்க, "அண்ணே நெசமா தானே?" அப்படின்னு மஷ்ரூம் தல சொல்ல, "டேய் நல்ல விலை போகும் போலடா." அப்படின்னு சித்தி சொல்ல, "அண்ணே 2,00,000 போகும்னு நீ பார்த்து வித்து குடுத்தீன்னா எனக்கு பிரயோஜனமா போகும்னு." அப்படின்னு மஷ்ரூம் தல சொல்ல, "திருட்டு நகையை என்னை வித்து தர சொல்ற. சரி நான் யார்கிட்டயாவது தள்ளிவிட முடியுமான்னு பாக்குறேன். கூப்பிடும்போது வாங்குறாரு சித்தி. சரிண்ணே, பார்த்து வித்துட்டு எனக்கு கொஞ்சம் ஷேர் மட்டும் கொடுன்னு." அப்படின்னு மஷ்ரூம் தல சொல்ல, "சரிடா, ஆனா நீ எதிர்பார்க்கிற மாதிரி பெரிய விலைக்கெல்லாம் போகாது. திருட்டு நகை தானே, 1,00,000க்கு போகும், பரவாயில்லையா?" அப்படின்னு சித்தி கேட்க, "அண்ணே பரவாயில்லண்ணே, பார்த்து கொஞ்சம் பண்ணி கொடுங்கங்குது மஷ்ரூம் தல. "சரி நீ போ, நான் வித்துட்டு அப்புறம் சொல்றேன்." அப்படின்னு சித்தி சொல்ல, "சரிண்ணே, வித்துட்டு உன் பங்கை எடுத்துக்கிட்டு பாக்கி பணத்தை எனக்கு குடுண்ணே, வரேண்ணே." அப்படின்னு மஷ்ரூம் தல சொல்ல, "போங்கறாரு சித்தி." அது போயிடுது. "எதுக்கு சித்தி திருட்டு நகை யார்கிட்ட விற்பேன்னு பிஏ கேக்குறாரு." "என்னடா புதுசா கேக்குற? நம்ம கிட்ட தான் ஒரு ஆடு இருக்கே, அந்த ஆட்டுக்கிட்ட தானே." சித்தி சொல்றாரு. "ஆடா?" அப்படின்னு பிஏ புரியாம கேட்க, "அதான்டா, நாம எது சொன்னாலும் பயந்துகிட்டு நமக்காக பண்ணுமே ஆடு, தெரியல." அப்படின்னு சித்தி கேட்க, "ஓ புரியுது புரியுது, நம்ம ரோஹிணி தானேன்னு." பிஏ கேட்க, "அவளேதான், அவ தான் சரியான ஆளு. அவகிட்ட பேசி எப்படியாவது வித்துறணுங்கிறாரு சித்தி. நான் 1,00,000 கேட்கும் போதே அவ காசு இல்லைன்னு சொல்றா, நகைய வாங்க மட்டும் எப்படி காசு இருக்கும்?" அப்படின்னு பிஏ கேட்க, "பொம்பளைங்க நகை வாங்கணும்னா எப்படியாவது காசை வர வச்சிருவாங்கடா. இத எப்படி அவ தலையில கட்டுறேன்னு மட்டும் பாரு." அப்படின்னு சித்தி பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்காரு. முத்துவும் மீனாவும் வண்டியில வர்றாங்க. "ஏங்க இந்த வீடு தாங்க." அப்படின்னு மீனா சொல்ல, ஒரு வீட்டு முன்னாடி வண்டியை நிறுத்துறாரு முத்து. "இறங்குற மீனா, இங்க பாருங்க. உள்ளர வந்து எதுவும் அதிகமா பேச வேண்டாம். என்ன நடந்துச்சோ அத மட்டும் சொல்லுங்க போதும்." அப்படின்னு சொல்லிட்டு நடக்க, அங்க போலீஸ் வண்டி கிட்ட ஒரு கான்ஸ்டபிள் நிக்க, "ஐயா இருக்காரான்னு?" மீனா கேட்க, "இருக்காருமாங்கிறாரு அவரு." கதவு திறக்கிற மீனா, "வாங்கன்னு" முத்துவ கூட்டிட்டு உள்ளர போறாங்க. வீட்டுக்குள்ள போறவங்க அம்மா அப்படின்னு கூப்பிட அந்த லேடி வர்றாங்க. "வணக்கம்மான்னு" சொல்றாங்க. "வா மீனான்னு" அவங்க சொல்ல, "ஐயா இருக்காருங்களான்னு?" மீனா கேக்குறாங்க. "ஆ இருக்காருமா" அப்படின்னு அந்த லேடி சொல்ல, "இவர்தான் என் வீட்டுக்காரருன்னு" மீனா அறிமுகப்படுத்துறாங்க. "ஆ வாங்க வாங்க உள்ளர வாங்க" அப்படின்னு அந்த லேடி உள்ளர போக, மீனாவும் முத்துவும் கூட உள்ளர வர்றாங்க. அப்போ மாடியில இருந்து இன்ஸ்பெக்டர் வராரு. "சரிங்க சார், நீங்க அனுப்பி விடுங்க, நான் பாத்துக்கிறேன்" அப்படின்னு போன்ல பேசிக்கிட்டே வர, "உட்காருங்கம்மான்னு" மீனாவை பார்த்து அந்த லேடி சொல்றாங்க. "இல்ல, கோர்ட்ல பேசி முடிக்கலாம், ஆனா இது சின்ன தகராறு தானே, நான் பேசிக்கிறேன்." சார் அனுப்பி விடுங்க சார், நான் பேசிக்கிறேங்க சார்." "ஓகேங்க சார், வச்சிடுறேன்." அப்படின்னு இன்ஸ்பெக்டர் போன்ல பேசிக்கிட்டே சோஃபால வந்து உட்கார்றாரு. இவங்க 2 பேரும் நிக்க உட்காருங்கன்னு சொல்றாரு. 2 பேரும் உட்கார்ந்தது, "எப்படி இருக்கீங்கன்னு?" அவரு கேட்க, "இருக்குங்க சார்ன்னு" மீனா சொல்றாங்க. "நீ என்னப்பா மாசம் மாசம் ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, "சார் சார், சத்தியமா நான் எதுவும் பண்ணலங்க சார்ங்கிறாரு முத்து. "எதுவும் பண்ணாம தான் அருண் வண்டிய போய் இடிச்சியா?" அப்படின்னு அவரு கேட்க, "சார் கார்ல பிரேக் பிடிக்கலைங்க சார்." "அதாங்க சார் உண்மை. எதிர்ல ஸ்கூல் பசங்களை ஏத்திக்கிட்டு ஒரு ஆட்டோ வந்ததுங்க சார். நேரா போய் அதுல இடிச்சிருந்தா என்னங்க சார் பண்றது? அதனால தான் அவங்க மேல மோதிரக்கூடாதுன்னு நான் ரைட்ல திருப்புனேங்க சார். அப்ப அங்க அருணோட பைக் நின்னுட்டு இருந்ததுல இடிச்சிருச்சுங்க சார். எனக்கு அதுக்கப்புறம் கார்ல இருந்து இறங்கி பார்க்க போதுதாங்க சார் தெரியுது அது அவரோட பைக்குன்னு." அப்படின்னு முத்து சொல்ல, "அது எப்படிப்பா கரெக்ட்டா அவன் வண்டி மேலேயே போய் இடிப்ப?" அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, "எல்லாம் என் தலையெழுத்து போல இருக்குங்க சார். என் நேரமோ என்னமோ தெரியலைங்க சார். அவர் அங்க நின்னுட்டு இருந்திருக்காரு. மத்தபடி நான் வேணும்லாம் எதுவும் பண்ணலங்க சார்." அப்படின்னு முத்து நிஜமான வருத்தத்தோட சொல்றாரு. "ஆமாங்க சார், இவரு அப்படியெல்லாம் பண்றவர் இல்லைங்க சார். அவர் தொழிலே கார் ஓட்டுறது தான். காரும் ஃபைனான்ஸ்ல வாங்கி தாங்க சார் ஓட்டுறாரு. ஒரு நாள் கார் ஓட்டலன்னா கூட ஃபைனான்ஸ் கட்டுறதுல பெரிய பிரச்சனை ஆயிடும். தொழில் பாதிச்சிடும் சார். காரையும் புடிச்சு வச்சுட்டாங்க. லைசென்ஸையும் கேன்சல் பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க சார். அப்புறம் எப்படிங்க சார் எங்க பொழப்பு நடக்கும்? எப்படியாவது நீங்க தாங்க சார் உதவி பண்ணணும்." அப்படின்னு மீனா சொல்ல, "சார் நான் எதுவும் தப்பு பண்ணலங்க சார்.
நம்புங்க சார்ன்னு ரொம்பவே பணிவா சொல்றாரு முத்து. புரியுதுப்பா. இதுல பிரச்சனையே உனக்கும் அருணுக்கும் ஏற்கனவே பிரச்சனை இருக்கிறது தான். அதனால தான் நீ வேணும்னே பண்ணுனதா சொல்லியிருக்கான் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, சார் அவர்கிட்ட கொஞ்சம் பேசி பாருங்க சார் அப்படின்னு மீனா சொல்ல, அருண் முன்னாடி என் ஸ்டேஷன்ல தான் இருந்தான். ஆனா இப்ப வேற ஸ்டேஷனுக்கு மாத்திட்டாங்க. நான் அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி பாக்குறேன் அப்படிங்கிற இன்ஸ்பெக்டர் கால் பண்ணிட்டு எழுந்து நிக்க, சரிங்க சார்னு மீனாவும் எழுந்திருக்க போக, உட்காருங்கன்னு கைய காட்டிட்டு அவர் அந்த பக்கம் போறாரு. ஹலோ சார் வணக்கம் சார் அவர் போன்ல பேசிட்டு அந்த பக்கம் போக, மீனா டீ காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களான்னு 2 பேரையும் அவங்க ஒய்ஃப் கேக்குறாங்க. இல்லங்கம்மா வேண்டாம் அப்படின்ற மீனாவும் முத்துவும் ரொம்பவே எதிர்பார்ப்போட இன்ஸ்பெக்டரை பாத்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்க சார், நீங்க ஒரு தடவை பேசி பாருங்க சார், ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்க சார். சரிங்க சார் வச்சிடுறேன் அப்படின்னு போனை வைக்கிற இன்ஸ்பெக்டர், யோ அந்த அருணுக்கு உனக்கு என்னதான்யா பிரச்சனைன்னு கேக்குறாரு. முத்துவும் மீனாவும் எழுந்து நிக்கிறாங்க. ஸ்டேஷனுக்கு வர்ற கேஸை விட உங்க கேஸ் தான் பெருசா இருக்கு. அருண் 6 மாசமாவது உன் லைசன்ஸ கேன்சல் பண்ணணும்னு நிக்கிறானா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, பாருங்க சார் இப்படிதான் எப்படியாவது என்னைய பழி வாங்கணும்னு பாக்குறாரு. அவர்தாங்க சார் எப்ப பார்த்தாலும் என்கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டே இருக்காரு. என்னைக்கோ நடந்த ஒரு சின்ன பிரச்சனைங்க சார், அத மைண்ட்ல வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் என்கிட்ட 7:30 கூட்டுறாருங்க சார். நான் ஒரு சாதாரண டிரைவருங்க சார். நான் எதுக்குங்க சார் அவர்கிட்ட போய் முறைச்சுக்கிட்டு நிக்க போறேன். அவர்தான் என்னைய புடிச்சு உள்ளர போடணும், ஏதாவது பொழப்ப கெடுக்கணும்னு முடிவோட ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காருங்க சார்ங்கிறாரு முத்து. ஏய்யா அதுக்காக அவர் மேல காரை ஏத்தி கொலை பண்ண பாக்குறதா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேக்க, முத்துவும் மீனாவும் அதிர்ந்து போறாங்க. மீனா புரியாம அதிர்ச்சியோட முத்துவ பாக்க, சார் என்னங்க சார் சொல்றீங்க, நான் ஏங்க சார் அப்படிலாம் பண்ண போறேன் அப்படின்னு முத்து கேக்க, அப்படிதான்யா அந்த அருண் சொல்றான், நீ காரை ஏத்தி கொல்ல பாத்தியா, பைக் பக்கத்துல நின்றுந்தா செத்துருப்பேன்னு சொல்றான், நீ பிரேக் பிடிக்கலன்னு சொல்றதையே பொய்ன்னு சொல்லியிருக்காய்யா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, சார் நான் சத்தியமா சொல்றேங்க சார், உண்மையை சொல்றேங்க சார், என் கார்ல பிரேக் பிடிக்கலங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல, அப்புறம் எப்படியா பிரேக் பிடிக்காத உன்னோட காரை ஸ்டேஷன்ல கொண்டு வந்து நிறுத்துனாங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, ஐயோ சார் அந்த ஒரு விஷயம் தாங்க சார் எனக்கு புரியவே இல்ல, இதை எப்படி நிரூபிக்கிறதுன்னு எனக்கு தெரியலைங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல, சார் ஆமாங்க சார் இவர் கொஞ்சம் அதிகமா பேசுவாரே தவிர ரொம்ப நல்லவருங்க சார், எல்லாருக்கும் நல்லதுதான் பண்ணுவாரு, யாரையும் கொல்ல நினைக்கிற அளவுக்கு இவருக்கு கெட்ட மனசு இல்லைங்க சார், நீங்க தாங்க சார் எப்படியாவது உதவி பண்ணணும், லைசென்ஸ் இல்லாம எப்படிங்க சார் இவர் தொழில பாப்பாரு, கார் ஓட்டுறதை தவிர இவருக்கு வேற எதுவுமே தெரியாதுங்க சார் அப்படின்னு மீனா சொல்ல, முத்து என்னதுங்கிற மாதிரி மீனாவை பார்க்க, இருங்க அப்படின்ற மாதிரி ஜாட காட்டுறாங்க. அதெல்லாம் சரிதாம்மா, ஆனா அந்த அருண் எதையும் கேக்குற மாதிரி இல்லையே, ஏற்கனவே உன் புருஷன் ஒரு தடவை வீடியோ எடுத்து போட்டு அவன் சஸ்பெண்ட் ஆனா, அதனால அவன் அந்த கோவத்தை காட்டுறாங்கிறாரு இன்ஸ்பெக்டர். சார் இப்ப என்னதாங்க சார் பண்றதுன்னு மீனா கேட்க, இந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி அருணை காம்ப்ரமைஸ் பண்ண சொல்லியிருக்கேன், பார்க்கலாம் நான் பேசிட்டு சொல்றேம்மா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, சரிங்க சார் எப்படியாவது லைசென்ஸ் கிடைக்கிற மாதிரி பாருங்க சார்னு மீனா கேக்குறாங்க. சரிம்மா நான் சொல்றேம்மா பேசி பாப்போம், அது வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியாயிரு, ஸ்டேஷன் பக்கம் போய் ஏதாவது பிரச்சனை பண்ணிடாத, குறிப்பா அருண் கிட்ட எதுவும் பேசிடாத புரியுதா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, சரிங்க சார் அப்படிங்கிற முத்து வரோங்க சார்னு சொல்ல, வரோங்க சார் வரோங்கம்மா அப்படின்னு மீனாவும் கிளம்புறாங்க. அவங்க கூடவே வெளியே வர இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃப், மீனா நாளைக்கு அமாவாசைம்மா, சாமந்தி பூ ஒரு 5 முழம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வந்துருங்கிறாங்க. சரிங்கம்மா நான் எடுத்துட்டு வந்துடுறேன், ஐயா கிட்ட கொஞ்சம் சொல்லி அப்படின்னு மீனா சொல்ல, அவரு கண்டிப்பா உதவி பண்ணுவாருமா, நீ தைரியமா போன்னு தோல்ல கைய வச்சு ஆறுதலா சொல்றாங்க அந்த அம்மா. மீனாவும் முத்துவும் அங்கிருந்து நம்பிக்கையா கிளம்புறாங்க. நாளைய ப்ரோமோல, இப்பெல்லாம் நீ வேற அடிக்கடி லேட்டா தான் கிளம்புற, அப்பெல்லாம் யாருடா கடைய பாத்துப்பாங்க அப்படின்னு மனோஜுக்கு பரிமாறிக்கிட்டே விஜயா கேக்க, இல்லம்மா நான் இருப்பேன், நான் எங்கேயாவது வெளியில போயிட்டேன்னா என் இடத்துல ரோகிணி இருப்பா அப்படின்னு மனோஜ் உளர்னதுக்கு அப்புறம் தான் அவருக்கே தெரியுது, ஐயோ அப்படின்னு, ஐயோ இவனை வச்சுட்டு ஒரு ஊர்கா கூட போட முடியாதாட்டிருக்கே அப்படின்னு ரோகிணி நைஸா எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. மனோஜ் அப்படியே கொஞ்சம் பயத்தோட விஜயாவை பார்க்க, முறைச்சிட்டு இருக்க விஜயா, என்னடா சொன்ன அப்படின்னு கேக்குறவங்க, ரோகிணி கிட்ட வந்து நீ கடைக்கு போனேன்னு மனோஜ் சொல்லிட்டான், அவன் ஏன் பையன் என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டான் அப்படின்னு விஜயா கத்த, இல்ல ஆண்டி நான் நிஜமாவே போகலன்னு இப்பவும் பொய் சொல்லதான் ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி. இங்க பாரு ஏதாவது பேசினா ஓங்கி அரைஞ்சிருவேன் நானு அப்படின்னு விஜயா பயங்கரமா கைய ஓங்கிக்கிட்டு வர, ரோகிணி உண்மையிலேயே பயந்து போறாங்க. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.